வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். ஸ்ரீராம் கேபிட்டல் TNPL 2025ல போட்டி நம்பர் 26 கொஞ்சம் டிலே ஆச்சு, ஆனா வந்துட்டோம் மக்களே, திரும்பி வந்துட்டோம் சொல்லுங்க. லைகா கோவை கிங்ஸ் vs SKM சேலம் ஸ்பார்டன்ஸ் அண்ட் சற்று முன் டாஸ் நடைபெற்றது. அபினவ் முகுந்த் with the captains இருந்தாரு பிட்ச்ல. என்ன நடந்துன்னு பார்த்துட்டு வரலாம். Heads is the call and it is a head. SKM Salem Spartans have won the toss. என்ன பண்ண போறீங்க? டேஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். நியூ காம்பினேஷன் லைக்காக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க இந்த சீசன்ல. ஆண்ட்ரே சித்தார்த் as an opening batter முதல் வாட்டி சூப்பர் 90 நாட் அவுட் பார்த்தா அவரோட பெஸ்ட் ஸ்கோர் இந்த அவரோட TNPL ஹிஸ்டரியில. எக்கச்சக்க பூச்சி. பட் ஆனா இங்க ஒரு புது மாற்றம். ஆண்ட்ரே சித்தார்த் ஓப்பனிங் த இன்னிங்ஸ். அந்த ஒரு அவுட் ஸ்விங் ராகுல் தேவ், இதுக்காக தான் அவரை நியூ பால் கொடுக்கறாங்க. புவர் ஷாட்டுங்க ஆண்ட்ரே சித்தார்த் கிட்ட. இந்த கால் எங்கேயுமே இல்லைங்க. ஐயோ சுத்தமான ஓவர்லையா கால். சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்ச். ஆண்ட்ரே சித்தார்த் ஓப்பனிங் அம்ச்சாங்க. டெஃபினெட்லி டிட்ன்ட் லுக் தி பார்ட். முட்டைக்கு காலி 0 for 1 லைக்கா. இதுக்கு தான் இவரை ஓபன் பண்ணுன்னு சொல்றேன். என்ன ஷாட் யாது, ஓபனர்ஸ் டிலைட் யாது. What a shot! யம்மம்மா அழகோ அழகு. சச்சின் இன்சைட் அவுட், அத்தினி அழகுங்க. சரியான ஷாட். தொட்டோன்னு தெரிஞ்சிச்சு 4 அப்படின்னு. சரியான ஷாட். ஆஃப் சைட கிளியர் பண்ணிருக்காரு. சின்ன பவுண்டரி அந்த பக்கம். போல்டு. முகமது நேரா ஸ்டம்புக்கு வச்சாரு. லோகேஸ்வர் செம்ம டெலிவரிங்க. பொசிஷன்ல இல்ல லோகேஸ்வர். மிட் விக்கெட் திசையில அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி, பட் ஸ்டம்ப்ல போட்டாரு முகமது. டைம் அண்ட் அகைன் சேலம் ஸ்பார்டன்ஸுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. இம்முறை லோகேஸ்வர் அவுட் ஃபார் 3, 31 for 2. விஷால் வைத்யா வந்திருக்காரு. அடுத்ததா நல்ல ஷாட். சம கிளாசி ஷாட். தடுக்க முடியாது. பவுண்டரி. ஓகே, பவர் பிளே முடிச்சு வைக்க இங்க ஒரு பவுண்டரி. பிரமாதமான ஷாட். சேலம் பட் பவுண்டரிஸ் வந்துட்டு இருக்கு. 50 for Sachin, brilliant 50. குவாலிட்டி இன்னிங்ஸ், பாசிட்டிவ் இன்டென்ட் முதல்ல இருந்தே காமிச்சிருக்காரு. வந்த உடனே ஒரு அழகா ஒரு கவர் டிரைவ் 4, ஒரு கவர்ஸ் மேல ஒரு 6. முக்கியமான இன்னிங்ஸ்ங்க. Straight down the ground and long off. Aha, Sharma touch la irukanga. Up. Aha, mid wicket mela 6 ங்க. என்னங்க. Again on the covers, extra covers the boundary. என்ன ஷாட் அப்பா. பெரிய ஷாட். கனெக்ஷனும் இருக்கு சச்சினோட பேட்ல இருந்து. சொல்லி முடிக்கல 6 இருக்காரு. பட் நீங்க எல்லா முக்கியமான பிளேயர்ஸை வச்சிருக்கீங்க. அதை பத்தி பேசுவோம். பாயிண்ட்க்கு வைடா பவுண்டரி அடிச்சிருக்காரு. டைமிங்கும் இருக்கு. சரியான டைம். ஆஹா, நேரா சரியான ஷாட் விஷால் வைத்யா பேட்ல இருந்து. நல்ல ஷாட். சச்சின் முதல் 100 அவருக்கு தன்னோட TNPL கரியர்ல. என்ன மொமெண்ட், என்ன மாடி இருக்காரு சச்சின். சச்சின் அப்படி இன்னொரு முறை சேர் பண்ண வச்சிருக்காரு. ஒரு போல்டு. பார்ட்னர்ஷிப் ஒரு முடிவுக்கு வந்தது. பட் பரவாயில்ல, எக்கச்சக்க ரன் இருக்கு. இன்னும் 4 ஓவர்ஸும் இருக்கு. உள்ள வரப்போகுது ஷாருக் கான் அப்படின்றதுனால நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க லைக்கா கோவை கிங்ஸ். இருந்தாலும் பொய்யானது சிலுவரை பண்றாரு. 3வது பால் 138 for 3 and விஷால் வித்யா கோஸ் for 29. சச்சின் வாங்கிக்கோ ஒரு பவுண்டரியா எப்பல போயிருக்கு. பெரிய சேஸ் கரெக்டா பைசெக்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் என்னையா ஷாருக் கானுக்கு போட்டு கொடுத்தாரு ஒரு ஃபுல் டாஸ். அவர் விடுவாரா? தெரியா. இது நோ பால் தான். மறுபடியும் செக் பண்ணுங்க.
ஃபீல்டருக்கு வாய்ப்பே இல்ல. இன்னொரு 6. ஓகே, ஹேட்ரிக் 6 கேட்டிங்க வந்துருச்சு. 22. ஓகே, இந்த தடவை நேராக லான்ச் பண்ணிருக்காரு. ஐ திங்க் தென்னந்தோப்புக்குள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பந்து. வெளில போற டோர்னமெண்ட் தான் திடீர்னு வந்து குட்டை வைப்பாங்க. இன்னொரு என்ன எவ்வளவு 6யா? இந்த தடவை ஓவர் தி ஆஃப் சைடு. ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. அவுட். ஃபைனலி சச்சினோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்ச். யாரும் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் சச்சினோட விக்கெட்டு. ஈஸ்வர் கொடுத்துருக்காரு அழகா. பொய்யாமணி விக்கெட் கொடுத்துருக்காரு. ஆனால் ஷாமா இன்னிங்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்னிங்ஸ் சீன் இன் KPL. ஸோ சச்சின் கோஸ் ஃபார் 116, 185 for 4. ப்ரவுட் மொமெண்ட் சச்சினுக்கு. ஓகே, சன்னி சந்து கையில பந்து. ஸ்லாட் தான் பத்த மறந்துருங்க. ஸ்டாண்ட்ல போய் விழுது. யாராவது பிடிக்கிறாங்களா? இல்ல, விட்டு விட்டார்கள். பொல்லாத பொலாடுக்கு வைக்கப்பட்ட ஃபீல்டு ஷாருக் கானுக்கு வைக்கப்பட்டது. இருக்கு. இந்த பால் அடிச்சா பேட்ல பட்டிருக்கு. ஷாருக் கான் வெளியேறுகிறார். அதையும் 6 அடிக்கிறான்ற ஒரு ப்ரெஷர் வந்த உடனே வைடா போட்டாரு. பேட்ல பட்டு ஒரு வீடு எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் செலிப்ரேட் பண்ணல. சன்னி சொந்த திரும்பி வந்துட்டாரு. ஏன்னா அதற்கு காரணம் 200 ஃபார் 203 ஃபார் 5ல போயிருக்காரு ஷாருக் கான். என்ன இன்னிங்ஸுங்க, 14 பால்ல 45 அப்படின்ற போது 203 ஃபார் 5 கோவை. இட்ஸ் a must win game for சேலம். மூக்கு மேல ராஜா. சன்னி சந்துவே வராரு பந்து கடியில. பிடித்து விடுவாரா? பிடிச்சிட்டாரு. To win the game, has numbers to back that up as well. 1,741 runs for him. First score of 200 after a long time. Vishnu, that's making a mockery of the game. Yeah, that's a Shriram Capital fantastic four. Catch it up. Was in the air, just falling short of that fielder there. Oh, but he could be gone. How to play an innings that needs to go deep. Catch it up. I'm closely looking at him running. And he kind of felt that Siddharth Manimaran came in the way. It wouldn't have really mattered. He was gone. He wasn't even close. It didn't look like that he was carrying an injury. It looked like he ran well only. But then, gone for 5, 6 for 1. Beg your pardon, it's Nitish Rajagopal. A little bit of an error there, but 1,045 runs for him. He's got all the experience, but he's got to make that count. He's played 42 innings in his TNPL career. He knows Is coming for sure. Yeah, gives it his all. Will get those runs in the Shriram Capital fantastic four. அச்சாருங்க. அப்பா அப்பா எங்கேயோ போய் வெளியே போய் ஊந்துருக்குங்க. அங்கேயே அடிச்சாருங்க. ஷார்ட் பால். ஆனா தோல் கண்டேன். ஆகா, இன்னொரு 6. எஸ், மறுபடியும் ஒரு 6. பெரிய ஷாட். இந்த தடவை டிஸ்டன்ஸ்ல ஆண்ட்ரே சித்தார்த் வராரு பால் கடியில. கட்சி வச்சு மூஞ்ச தொடைகிற மாதிரி அங்கே பார். சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்ச். கரெக்டா அது வரலாம்னு இப்போ சொன்ன பாரு வந்துருச்சானா. ஆண்ட்ரே சித்தார்த் இந்த கேட்ச்லாம் பிடிப்பீங்கன்றது நல்லாவே தெரியும். அழகா பிடிச்சிருக்கீங்க. இங்கே பார், இந்த செலிப்ரேஷன் பார். என்னப்பா அதே மாதிரி முகமது தானே அது? ஆமாண்ணே, எல்லாரும் ஜான்சினா ரசிகர்களா இருக்காங்க. ஓகே, 41 for 2 சேலம். டூ ஆர் டை கேம் ஃபார் சேலம் அப்படின்றனால முட்டி மோதி பார்த்துருங்க. அண்ட் பெரிய மார்ஜின்ல தோத்தா இன்னும் கஷ்டம். ஏன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டி. ஓவர் த்ரோ 4 போவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதுதான் நடந்து இருக்கு. போனஸ் 4 ரன்கள். அங்க பாருங்க, கேப்டன் ஷாட் விளையாடி இருக்காரு. சரியான ஷாட் அண்ட் டிஸ்டன்ஸும் இருக்கு. நிதிஷ் ராஜகோபால் அட்லாஸ்ட். எஸ், அட்லாஸ்ட் அபிஷேக் பேட்ல இருந்து ஒரு 6 பார்க்கிறோம். கனெக்ஷன் அம்சமா இருக்கு. சரியான 6. நோ, இன்னொரு ஷாட் அதே இடத்துல அதே மாதிரி ஒரு ரீப்ளே பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் டிஸ்டன்ஸ் போயிருக்கு. அபிஷேக் செல்வகுமார் ஆன் ஃபயர். 90.
ஷார்ட் பால் டோட்டல் மிஸ்கியூ அண்ட் நேரா வித்யுத்கிட்டே போயிடுச்சு. வேகமா போடப்பட்ட பந்து பாடி லைன்ல போட்டாரு, கனெக்ட் பண்ண முடியல. சீக்கிரமா அந்த பேட் ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. வந்த உடனே விக்கெட் எடுத்திருக்காரு வித்யுத். இந்த பார்ட்னர்ஷிப் இப்பதான் 54 ரன்கள் வர்த் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய விக்கெட். அபிஷேக்கோடைய விக்கெட். கேப்டன் வெளியேறாரு. 32 ரன்களுக்கு பிங்கா வந்திருக்கு. சேலம் 95 சன்னி சந்து சரியான பேட்டர். போல்டே வித்யுத் பி ரொம்ப அலோவ் பண்ணிட்டாரு. சிங்கிள் ஆடுறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது. பெட்டர் பொசிஷன்ஸ்ல இருந்திருக்கலாம். நிதிஷ் ராஜகோபால் அவங்களுடைய ஒரு ஹோப்பா இருந்தாரு. லாஸ்ட் கேம் சூப்பரா விளையாடினாரு திண்டுக்கல் டிராகன்ஸோட. பட் இன்னைக்கு 22 தான் அடிக்க முடிஞ்சது. 98 for 4. ஆர் விவேக் எனக்கு ஏதோ இவரோட இன்னிங்ஸ் இந்த மேட்ச் திருப்புமோ அப்படின்னு தோணுது. திருஷி காத்துல ஒத்த கை கேட்ச். குரு ராகவேந்திரா சரியான கேட்ச் பிடிச்சிருக்காரு. நல்லா இன்டு தி விக்கெட் போடப்பட்ட பந்து. டபுள் மைண்ட்ல இருந்தாரு விவேக். பட் சூப்பர் கேட்ச் அங்க. ஒன் ஹேண்டட். குரு ராகவேந்தர் இதுக்கு முன்னாடி லாங் ஆஃப்ல இருந்தாரு. ஷாருக் கான் அவரை டக்குன்னு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல வா அப்படின்னு சிக்னல் பண்ணாரு. பட் நல்ல கேட்சுங்க. விவேக் 2க்கு வெளியேறாரு. கௌரி சங்கர் லெஃப்ட் ஹேண்ட் பேட். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போயிட்டே இருப்பாங்க. இவரும் காலி போனா இன்னொருத்தம் போறான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பயங்கரமான நட்பு இருக்குமோ அந்த டீம்ல தெரியும். ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆனா இன்னொரு பேட்ஸ்மேன் அவுட் ஆறாங்க அப்படின்ற போது எங்கேருந்து எங்க விட்டாங்க மேட்ச். இன்னொரு 6வது விக்கெட்டும் காலி முத்தி. அதுக்கு காரணம் யாருன்னா இவர் தான். 103க்கு 6. ஹரிஷ் குமார் உள்ள வராரு. அடிச்சாடக்கூடிய பிளேயர் தான். 145 ஸ்ட்ரைக் ரேட். ஆனா போல்டு நாங்க போல்டுல தான் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்காங்க நினைக்கிறேன். நேராக தான் போட்டாரு ஸ்டம்பில். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆடிக்கலாம். இருந்தாலும் 7 விக்கெட்டு மாட்டான்னு மேட்சை விட்டுருக்காங்க. ஓகே, கௌரி சங்கர் 3, 107, 105 for 7. அடுத்ததான் முகமது உள்ள வந்திருக்காரு. அவுட். இது அவுட். ப்ளம் pitching outside off, impact in line, wickets hitting, original decision, out. ஃபுல்லா போட்டிருக்காரு. முகமது gone for 3, 108 for 8. ஷார்ட் பால் அச்சாருங்க, எங்கேயோ அடிச்சாருங்க. ஃபேவரட் செக்க ரூட்டீன். திருப்பி 6 அவுட்டுங்க. ஷாருக் கான் சேஃப் as a house. Truly deserved 5 wicket haul nani sir. ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட்டுங்க. அந்த எஃபர்ட்டுக்கு அந்த ரிவார்டு தான் அந்த 5th விக்கெட்டு. அதுக்கு ஷாருக் கான் கிட்ட போச்சுன்னா நீங்கள் மறந்துடலாம். பக்கெட் ஹேண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பிடிப்பாரு. பட் வித்யுத் ரியலாகவே வந்து இன்னைக்கு வந்து எல்லாரையுமே வந்து திருப்பி பார்க்க வச்சிருக்காருங்க அவருடைய போலிங்னால. ஹரிஷ் குமார் gone for 7, 115 for 9. ரன் ரேட்டும் வேலைக்கு ஆகாது. ராகுல் டேவ். ஸோ ரெண்டுமே செமையா இருக்க போகுது. ஆஹா, என்ன ஒரு ஷாட்டியா. இவரு முன்னாடி அமிச்சிருக்கலாமேப்பா. ஸ்ட்ரைட்ல பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் பாருங்க. ஏங்க டெஃபினட்டா இவர் வந்து நாட் நம்பர் 10ங்க. ஷார்ட் பால் 6ங்க. ஜெண்டுப்பா பொய்யாமொழி. என்ன சொன்ன நானி சார்? நேர கையில கொடுத்துருக்காருங்க. சச்சின் ஒரு 100, அதுக்கப்புறம் ஷாருக் கானோடைய ஒரு எலக்ட்ரிஃபைங் ஹிட்டிங், அதுக்கப்புறம் நல்ல சம் குட் bowling by வித்யுத் அண்ட் ஃபினிஷிங் ஆஃப் பை திவாகர். ஸோ ஒரு ஓவரால் டீம் எஃபர்ட். கோவை டூ லேட் பட் இருந்தாலும் கூட டெஃபினெட்லி ஒர்த் இட்.